கிழக்கு மாகாண நிதி மற்றும் திட்டமிடல் சட்டம். எமது மாகாணத்தினுடைய முதலமைச்சர் கௌரவ அகமட் நசீர் ஜெயினுலாப்தீன் அவர்கள் நேற்றைய தினம் ஈரான் நாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய மாகாணத்திற்கு தேவைப்படக்கூடிய முதலீடுகளை ஈர்த்தெடுப்பதற்கான சில பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான அழைப்பின் பேரிலே அவர் அங்கு எங்களுடைய மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினருடன் சென்றிருக்கின்றார். ஆகவே நாட்டில் கௌரவ முதலமைச்சர் இல்லாத ஒரு காரணத்தினால் பதில் முதலமைச்சராக நான் இன்று கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் முன்னிலையிலே சத்தியப்பிரமாணம் எடுத்து முதலமைச்சர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அவர் திரும்பி வருகின்ற காலம் வரையிலும் இந்த மாகாணத்தினுடைய பதில் முதலமைச்சராக என்னுடைய பொறுப்புகளை நான் ஆற்றுவதற்கு இருக்கின்றேன். என்னுடைய இந்த பொறுப்பிற்கு எங்களுடைய மாகாணத்தினுடைய அமைச்சுகளுடைய செயலாளர்கள், திணைக்களத்தினுடைய தலைவர்கள் மற்றும் மாகாண உயர் அலுவலர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பை நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் அந்த ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன். எங்களுடைய மாகாணத்தினுடைய அமைச்சர்கள் குழு மிக புரிந்துணர்வின் அடிப்படையிலே செயற்படுகின்ற ஒரு அமைச்சரவை குழுவாக இருக்கின்றது. ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனித்தனி பொறுப்புகள் கையளிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏனைய அமைச்சுக்களுடைய பொறுப்புகளை அந்தந்த அமைச்சர்கள் நிறைவேற்றுவதற்கான ஒத்துழைப்பையும் எல்லா அமைச்சர்களும் கலந்து வழங்குகின்ற ஒரு நல்ல கலாச்சாரம் எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலே தற்காலிகமாக சில நாட்களுக்கு கௌரவ முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய எங்களுடைய மாகாணத்தினுடைய மக்கள் எல்லோருக்கும் சிறந்த வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கிழக்கு மாகாண சபையினுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருக்கின்றது. எங்களுக்கு இருக்கின்ற வரையறுக்கப்பட்ட பொருளாதார வளங்களுக்கூடாக எங்களுடைய மக்களுடைய தேவைகளை எந்தளவு தூரத்திற்கு உச்சபட்சமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமோ அத்தகைய வழிமுறைகளை நாங்கள் கண்டு அதற்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்த காலங்களிலும் கிழக்கு மாகாணத்தினுடைய அமைச்சரவை கூட்டு பொறுப்போடு மிக உயர்ந்த புரிந்துணர்வுகளோடு எங்களுடைய மக்களுக்கு சேவையாற்றும் என்பதை இந்த தருணத்திலே எங்களுடைய மக்களுக்கு சொல்லிக்கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.